பொதுவாக கிறிஸ்துவ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப கொடூரமானவர், புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிற்பாடு தான் அவர் அன்புள்ளவராக மாறிட்டாரு என்று சொல்லி அப்படி சொல்றாங்க. கிடையாது. அவர் பழைய ஏற்பாட்டிலேயே அன்புள்ளவர் தான், புதிய ஏற்பாட்டிலேயே அன்புள்ளவர் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம ஒருவேளை அப்போ ரொம்ப கோபக்காரராக இருந்தார், இப்போ கொஞ்சம் மாறிட்டாருன்னு நம்ம ஏதோ சொல்லலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு, மனதுருக்கத்தை பார்க்க முடியும். இந்த வாக்கு தத்துவத்தில் கூட அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் சொன்ன பிற்பாடு தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் இன்றைக்கும் நம் மீது மனதுருகிற கர்த்தராகவே இருக்கிறார்.